மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள நம் சகோதரிகள் அனைவரும் வெல்லும் தமிழ் பெண்கள்தான், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. பிராட்வேயில் 18.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை மின் நிலையம் நேற்று திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மெக்சிகோவில் ரயில் தடம் புரண்டு விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. விசாகப்பட்டினம் அருகே ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து, ஒருவர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழப்பு. இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் உள்ள நம் சகோதரிகள் அனைவரும் வெல்லும் தமிழ் பெண்கள்தான் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காரணம்பேட்டை பகுதியில் இன்று திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு வெல்லும் தமிழ் பெண்கள் தென் திமுக மேற்கு மண்டல மகளிர் மாநாடு என பெயரிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் தமிழ்நாட்டில் உள்ள நம் சகோதரிகள் அனைவரும் வெல்லும் தமிழ் பெண்கள்தான் என குறிப்பிட்டுள்ளார். திராவிட இயக்கத்தால் தலைநிமிர்ந்து வெற்றி நடை போடும் போராட்ட வரலாற்றையும் வருங்காலத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் பல்லடத்தில் நடைபெறும் வெல்லும் தமிழ் பெண்கள் மேற்கு மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு சொல்லும் என பதிவிட்டுள்ளார். பிராட்வேயில் 18.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட துணை மின் நிலையத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சென்னை பிராட்வே டேவிட்சன் சாலையில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் சார்பில் 18.24 கோடி ரூபாய் செலவில் துணை மின் நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்து மின் விநியோகத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சென்னை குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீர் அகற்று வாரியம் சார்பில் 27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் 15 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை மற்றும் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டிகள் அமைக்கும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதனை அடுத்து பிராட்வே பிரகாசம் சாலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 1.26 கோடி ரூபாய் செலவில் பிராட்வே பிரகாசம் சாலையின் இருபுறமும் அமைக்கப்பட்ட 128 எண்ணிக்கையிலான புதிய மின் விளக்குகளை இயக்கி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 23.6 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதல்வர் படைப்பகம் மற்றும் நவீன நூலகம் கட்டடம் கட்டுவதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். மெக்சிகோவில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் 13 பேர் உயிரிழந்தனர். மெக்சிகோ நாட்டின் ஒக்ஸாகா மற்றும் வெராகுருஸ் மாகாணங்களுக்கு இடையே இன்டர் ஓஷேனிக் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் நேற்று நிசாந்தா நகருக்கு அருகே வந்து கொண்டிருந்த போது தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மீட்பு குழுவினர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்த விபத்தில் 13 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 98 பேர் படுகாயம் அடைந்ததாக கூறப்படும் நிலையில் 5 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தை தொடர்ந்து பசிபிக் பெருங்கடலை மெக்சிகோ வளைகுடாவுடன் இணைக்கும் ரயில் பாதையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாகப்பட்டினம் அருகே எர்ணாகுளம் செல்லும் ரயிலில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். மேற்கு வங்க மாநிலம் டாடா நகரிலிருந்து கேரளாவின் எர்ணாகுளத்திற்கு எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த ரயில் வழக்கம் போல் நேற்று டாடா நகரில் இருந்து புறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆந்திரா மாநிலம் எலமஞ்சலி அருகே வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக ரயிலின் 2 பெட்டிகள் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த 2 பெட்டிகளிலும் 158 பயணிகள் பயணம் செய்தனர். இது குறித்து அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் பயணிகளை பத்திரமாக மீட்டனர். இருப்பினும் ஒரு பயணி தீயில் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். மேலும் 2 ரயில் பெட்டிகளும் முற்றிலுமாக எரிந்து நாசமானது. இந்நிலையில் இறந்தவர் யார் என்பது குறித்தும் தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் இன்று முதல் ஜனவரி 3ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. டிசம்பர் 30 முதல் ஜனவரி 1ஆம் தேதி வரை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை வாரத்தின் முதல் நாளான இன்று சற்று சரிவை சந்தித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 80 ரூபாய் குறைந்து 13,020 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேலும் சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 1,04,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளி விலையின் விலையும் கிராமிற்கு 4 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 281 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,81,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே உருமன் கபடி விளையாட்டு வீரர்கள் சார்பில் 13ஆம் ஆண்டு சிறுவர்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. கந்தரவக்கோட்டை அடுத்த தச்சங்குறிச்சியில் உருமன் கபடி விளையாட்டு வீரர்களால் ஒவ்வொரு ஆண்டும் சிறுவர்களுக்கான கபடி போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அதன்படி நேற்று 13வது ஆண்டாக சிறுவர்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. இந்த கபடி போட்டியில் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, சேலம், கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 50க்கும் மேற்பட்ட அணியினர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி அசத்தினர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு ரொக்க தொகை மற்றும் கட்டல், சைக்கிள், நாற்காலிகள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. வேலூரில் உள்ள ஊரிசு மேல்நிலைப் பள்ளியில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் அண்ணா சாலையில் ஊரிசு மேல்நிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 1973ஆம் ஆண்டு முதல் 1980ஆம் ஆண்டு வரையில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு 45 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. வேலூரில் உள்ள தனியார் ஓட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஒருவருக்கொருவர் தங்களது பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக இறந்த பழைய மாணவர்களுக்கு இக்கூட்டத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி டி.க. ராமன், பள்ளியில் தங்களுக்கு அளிக்கப்பட்ட நல்லொழுக்கமும் போதனைகளும் தான் இத்தனை வயதாகியும் அதனை கடைபிடித்து சிறப்பாக உள்ளோம் என கூறினார். யூகேலிருந்து வந்தவர்களும் யூஎஸ்லேருந்து வந்தவர்களும் நண்பர் வெங்கடேஸ்வரன் சவுத் ஆப்பிரிக்காவில் இதற்காக ஒதுக்கி வந்ததுக்கும் காரணம் அன்று வைத்த என்னுடைய பள்ளியினுடைய அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். நான் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்து கடந்த ஜூன் மாதம் ஓய்வு பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி என்னுடைய கூட இருந்தவர்கள் அனைவரும் நிறைய பெரிய பதவியில் இருந்திருக்காங்க. என் பெயர் ஜஸ்டிஸ் டி.க. ராமன். இப்போதான் பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். கோணங்குட்டை கேட் அடுத்த சாத்தனூர் அணையில் இருந்து செங்கம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் சென்று கொண்டிருந்தது. அப்போது பாண்டிச்சேரியில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற கார் இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். படுகாயமடைந்த மற்றொருவர் மேல் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தகவல் அறிந்து வந்த செங்கம் காவல்துறையினர் உயிரிழந்தவர்களின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூரில் பேக் வாங்குவது போல் நடித்து கல்லாவில் இருந்து 3000 ரூபாயை நபர் ஒருவர் திருடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகே ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஈஸ்வரலால் என்பவர் பேக் மொத்த விற்பனை கடை நடத்தி வருகிறார்.
இவரது கடைக்கு பை வாங்குவது போல் சென்ற நபர் ஒருவர் ஈஸ்வரலாலை திசை திருப்பி கல்லாவில் இருந்த 3000 ரூபாய் பணத்தை எடுத்துவிட்டு எதுவும் வேண்டாம் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இதனால் சந்தேகம் அடைந்த ஈஸ்வரால் உடனடியாக கல்லா பெட்டியை திறந்து பார்த்தபோது பணம் திருடப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக ஈஸ்வரலால் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே பை வாங்குவது போல் நடித்து கல்லாவில் இருந்து பணத்தை திருடி சென்ற நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதவெறி பிடித்தவர்களின் பாட்சா தமிழ்நாட்டில் பலிக்காது என அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மோட்டுக்கொள்ளை பகுதியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் நல்லிணக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவவேலு கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது சமய நல்லிணக்கம் என்பது புத்தகத்தில் எழுதப்படும் வாசகம் மட்டுமல்ல, நாம் தினசரி மனித வாழ்க்கையிலேயே கடைபிடிக்க வேண்டியதுதான் என கூறினார். மேலும் மதவெறி பிடித்த ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் அலைந்து கொண்டே இருக்கிறது என சாடினார். மயிலாடுதுறையில் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு நாடக விழா நடைபெற்றது. மயிலாடுதுறையில் தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் சார்பில் தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு நாடக விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நடைபெற்ற பேரணியில் நாட்டுப்புற கலைஞர்கள் காளி ஆட்டங்களுடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். நிகழ்ச்சியின் இறுதியாக கலைமாமணி பழனி குழுவினர் அரிச்சந்திரன் நாடகம் நடைபெற்றது. இதில் அரிச்சந்திரன், சந்திரமதி, விசுவாமுத்திரன், சிவபெருமான், பார்வதி உள்ளிட்ட வேடங்களை அணிந்த நாடக கலைஞர்கள் அரிச்சந்திரன் நாடகத்தை தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர். இதில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் கலந்து கொண்டு நாடக கலைஞர்களை பாராட்டினார். ஆசனூர் அருகே கேர்மாளம் சாலையில் சிறுத்தை நடமாடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் வனப்பகுதியில் பல்வேறு வகையான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அரைப்பாளையத்திலிருந்து கேர்மாளம் செல்லும் சாலை ஓரத்தில் சிறுத்தை ஒன்று பதுங்கி இருந்தது. அப்போது அவ்வழியாக காரில் வந்தவர்கள் சிறுத்தையை வீடியோ எடுத்துள்ளனர். இதனை அடுத்து இரும்பு தடுப்பு வழியாக சாலைக்கு வந்த சிறுத்தை வாகன ஓட்டிகளை நோக்கி ஓடி வந்தது. சிறிது நேரத்தில் அந்த சிறுத்தை சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகள் வாகனங்களில் மெதுவாக செல்ல வேண்டும், வனவிலங்குகளை பார்க்கும்போது காரை விட்டு கீழே இறங்கக்கூடாது, அவற்றை தொந்தரவு செய்யக்கூடாது என வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சென்னை OMR சாலையில் மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 28 வயது இளைஞர் கைது செய்யப்பட்டார். சென்னை கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த 57 வயதான மூதாட்டி ஒக்கியம்பேட்டை PDC பேருந்து நிறுத்தம் எதிரில் உள்ள செல்போன் கடையில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் வழக்கம் போல் வேலைக்கு சென்ற மூதாட்டி அவ்வழியாக சென்ற இளைஞர் கடையின் இரும்பு ஷட்டரை திறந்து தருவதற்காக உதவிக்கு அழைத்துள்ளார். அப்போது அந்த இளைஞர் இரும்பு ஷட்டரை திறந்தவுடன் மூதாட்டி கடையின் உள்ளே சென்றுள்ளார். இதனிடையே திடீரென கடையின் உள்ளே புகுந்த இளைஞரும் இரும்பு ஷட்டரை மூடிவிட்டு மூதாட்டியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இது தொடர்பாக மூதாட்டி அளித்த புகாரின் அடிப்படையில் பெருங்குடி கள்ளுக்குட்டை பகுதியைச் சேர்ந்த சந்துரு என்பவரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில் தனியாக இருக்கும் பெண்களை நோட்டமிட்டு சந்துரு பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. அமெரிக்காவில் 2 ஹெலிகாப்டர்கள் நடுவானில் மோதிக்கொண்ட விபத்தில் விமானி உயிரிழந்தார். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி மாகாணத்தில் உள்ள ஹாமண்டன் விமான நிலையத்திற்கு அருகில் 2 ஹெலிகாப்டர்கள் எதிர்பாராத விதமாக நடுவானில் மோதிக்கொண்டனர். விபத்தில் சிக்கிய ஹெலிகாப்டர்கள் தரையில் விழுந்து தீப்பற்றி எரிய தொடங்கின. இந்த சம்பவத்தில் ஒரு ஹெலிகாப்டர் விமானி உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விமான போக்குவரத்து ஆணையம் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் உள்ள நம் சகோதரிகள் அனைவரும் வெல்லும் தமிழ் பெண்கள்தான், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. பிராட்வேயில் 18.24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை மின் நிலையம் நேற்று திறந்து வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். மெக்சிகோவில் ரயில் தடம் புரண்டு விபத்து, 13 பேர் உயிரிழப்பு. விசாகப்பட்டினம் அருகே ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்து, ஒருவர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழப்பு. இன்று முதல் ஜனவரி 3ஆம்
தேதி வரை மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.